ஹாய், இந்த வீடியோவில் பாக்ஸ் பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம 5 நம்பர் சம்மரி மூலயமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த 5 நம்பர் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம், ஃபர்ஸ்ட் குவார்டைல், மீடியன், தேர்ட் குவார்டைல் அண்ட் மேக்ஸிமம். ஸோ இப்போ இந்த 5 நம்பர் சம்மரியை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணியும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம பாக்ஸ் பிளாட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து பாக்ஸ் பிளாட். ஸோ எப்படி வந்து ஒரு சிம்பிள் பாக்ஸ் பிளாட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டம்மி டேட்டா. இங்கே வந்து டோட்டலாக வந்து 11 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 11 வேல்யூஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து ஒரு கபடி பிளேயர் இருக்கார். அவர் வந்து 11 கபடி மேட்சஸ் வந்து விளையாண்டிருக்காரு. அந்த 11 கபடி மேட்சஸில் ஒரு மேட்ச்லேயும் வந்து அவர் எவ்வளோ ரைட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம இங்கே கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இங்கே 11 வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து 1 ரைட் பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, செகண்ட் மேட்ச்சில் வந்து 2 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் 11th மேட்ச்சில் வந்து 47 ரைட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த டேட்டாவை தான் வந்து நம்ம பாக்ஸ் பிளாட் மூலயமா ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரைட் பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு தெரியலன்னா பரவாயில்ல, இது வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி டேட்டா. இன்கேஸ் இந்த எக்ஸாம்பிள் புரியலன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார். அந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து 11 டெஸ்ட் மேட்சஸ் விளையாண்டிருக்காரு. அந்த 11 டெஸ்ட் மேட்சஸில் ஒரு டெஸ்ட் மேட்சஸ்லையும் வந்து அவர் எவ்வளோ ஸ்கோர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கிற இந்த 11 வேல்யூஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸ் பிளாட்டை வந்து நம்ம வரைகிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா பாயிண்ட்ஸில் இருக்கிற மீடியன் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேட்டா பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் ஆகியிருக்கு. ஸோ பாக்ஸ் பிளாட் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு டேட்டா வந்து ஷார்ட்டடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு மேண்டேட்டரி கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட் டெமோ பர்பஸ்க்காக இங்கே வந்து ஒரு ஷார்ட்டட் வேல்யூஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து அன்ஷார்ட்டட் வேல்யூஸும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த டேட்டாவில் மீடியன் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக வந்து இங்கே 11 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 11 வேல்யூஸில் எது வந்து மிடில் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து மேனுவலாக வந்து மிடில் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 11 வேல்யூஸ் இருக்கா. ஸோ 1 2 3 4 5 அண்ட் பாட்டம்லேருந்து 1 2 3 4 5. ஸோ 9 தான் வந்து மிடில் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாகவும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மீடியன் தான் வந்து மிடில் வேல்யூ. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து n+1 டிவைடட் பை 2. நம்மக்கிட்ட 11 வேல்யூஸ் இருக்கிறதுனால n வந்து 11 சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. ஸோ 11+1 டிவைடட் பை 2, 12 டிவைடட் பை 2 வந்து 6. ஸோ 6th எலிமெண்ட் தான் நம்மளோட மிடில் வேல்யூ. ஸோ 6th எலிமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து 1 2 3 4 5 அண்ட் 6. ஸோ 6th எலிமெண்ட்டில் வந்து 9 இருக்குது. ஸோ 9 தான் நம்மளோட மீடியன். ஸோ இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதோட மீடியன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ஷார்ட்டாக இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ இங்கே 6 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி 60 எண்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே வந்து மீடியன், அதாவது மிடில் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ மிடில் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 தான் வந்து மிடில் வேல்யூ, 30 and 40. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு மிடில் வேல்யூ தான் வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இதோட ஆவரேஜ் எடுத்துப்போம். ஸோ 30 + 40 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து 70 டிவைடட் பை 2. ஸோ இதோட ரிசல்ட் வந்து 35. ஸோ 35 தான் இப்போ நம்மளோட மீடியன் வேல்யூ. இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அப்போ டேரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த மீடியன் வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டெப் 1ல் வந்து நம்ம மீடியன் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம். அண்ட் அந்த மீடியன் வேல்யூ வந்து நம்ம Q2 அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மீடியன் வேல்யூக்கு மேலே இருக்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே வந்து அப்பர் ஹாஃப் டேட்டா அண்ட் இந்த மீடியன் வேல்யூக்கு கீழே இருக்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே வந்து லோவர் ஹாஃப் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த அப்பர் ஹாஃப் டேட்டாவை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்பர் ஹாஃபில் வந்து டோட்டலாக வந்து 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த 5 வேல்யூஸில் வந்து எது வந்து மீடியன் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 5 இருக்கிறதுனால ஆட், ஸோ அதனால் ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மீடியன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ n+1 டிவைடட் பை 2, nல வந்து 5 சப்ஸ்டிடியூட் பண்ணால் 5+1 டிவைடட் பை 2, 6 டிவைடட் பை 2 வந்து 3. ஸோ தேர்ட் எலிமெண்ட்டில் இருக்கிறது தான் வந்து மீடியன் வேல்யூ. இங்கே தேர்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஸோ தேர்ட் எலிமெண்ட்டில் 18 இருக்குது. அதனால் வந்து அப்பர் ஹாஃப் டேட்டாவில் இருக்கிற மீடியன் வேல்யூ வந்து 18.
ஸோ இந்த மீடியன் வேல்யூ வந்து நம்ம Q3ல வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ அப்பர் ஹாஃபோட மீடியன் வேல்யூவை Q3 அப்படின்ட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ அப்பர் ஹாஃப் டேட்டாவுக்கு மீடியன் வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ லோவர் ஹாஃப் டேட்டாலையும் வந்து மீடியன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். லோவர் ஹாஃப்லையும் வந்து டோட்டலாக 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே 5 வந்து ஆட் நம்பர்னால நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மீடியன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ அகைன் எண்ணில் வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 + 1 / 2 6 / 2 வந்து 3. ஸோ தேர்ட் எலிமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகும் லோவர் ஹாஃப் ஆஃப் த டேட்டாவில். செகண்ட் எலிமெண்ட் இது, தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எலிமெண்ட் வந்து லாஸ்ட். ஸோ தேர்ட் எலிமெண்ட்டில் வந்து 5 இருக்குது. ஸோ லோவர் ஹாஃப் டேட்டாவில் இருக்கிற மீடியன் வேல்யூ வந்து 5 அண்ட் அதை வந்து நம்ம Q1ல வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ லோவர் ஹாஃப் டேட்டாவோட மீடியன் வேல்யூ வந்து நம்ம Q1 அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் அந்த மீடியன் வேல்யூ வந்து 5. ஸோ Q1 = 5. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்ஸ் பிளாட்டை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இதுதான் வந்து ஒய் ஆக்சிஸ் அண்ட் இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நம்ம பிளேயர்ஸோட ரைட் பாயிண்ட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த பிளேயரை ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்ஸ் பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக வந்து Q1, Q2 அண்ட் Q3 வேல்யூஸை வந்து கண்டுபிடிச்சோம். Q1 வந்து 5, Q2 வந்து 9, Q3 வந்து 18. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் Q1 வந்து 5. ஸோ 5 வந்து இங்கே இருக்கா, ஸோ அதனால் 5 பக்கத்தில் ஒரு ஹாரிசான்டல் லைன் வரையலாம். அண்ட் செகண்ட் Q2 வந்து 9 வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அது பக்கத்தில் ஒரு ஹாரிசான்டல் லைன் வரையலாம். Q3 வந்து 18 வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால் இங்கேயும் வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிடலாம். ஸோ இப்போது இந்த ஹாரிசான்டல் லைன் வந்து Q1 ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த ஹாரிசான்டல் லைன் Q2 ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த ஹாரிசான்டல் லைன் Q3 வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் Q3 அண்ட் Q1 வந்து நம்ம இது மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி Q3 அண்ட் Q1 இந்த இடத்துலையும் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் பிளாட்டில் இருக்கிற பாக்ஸை வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இப்போ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்டர்குவார்டைல் ரேஞ்ச்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். IQR இன்டர்குவார்டைல் ரேஞ்ச். ஸோ இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் வந்து மெஷர்ஸ் ஸ்ப்ரெட்னஸ் ஆஃப் த மிடில் ஹாஃப் ஆஃப் ஆர் டேட்டா. நம்மக்கிட்ட வந்து 11 வேல்யூஸ் இருக்குது. இந்த 11 வேல்யூஸில் மிடில் ஹாஃப் டேட்டாவோட ஸ்ப்ரெட்னஸை மெஷர் பண்ணுறது தான் வந்து IQR. ஸோ IQRோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQR = Q3 - Q1. ஸோ Q3 வேல்யூ 18, Q1 வேல்யூ வந்து 5. ஸோ அதனால் நான் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 13. ஸோ IQR = 13. IQR வந்து மெஷர்ஸ் ஸ்ப்ரெட்னஸ் ஆஃப் மிடில் ஹாஃப் ஆஃப் ஆர் டேட்டா அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே அந்த IQR நம்ம எங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட லென்த்து தான் வந்து IQR. ஸோ இந்த லென்த்து தான் வந்து 13. ஸோ நம்ம டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனை 5 நம்பர் சம்மரி மூலயமா ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 100% ஆஃப் த டேட்டா வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேட்டா வேல்யூஸ். ஸோ இங்கே மிடில் 50% ஆஃப் த டேட்டாவை தான் வந்து இந்த பாக்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது இப்போது கிராஃபிக்கலாக. ஸோ இங்கே நம்பர்ஸ் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணாமல் இங்கே கிராஃபிக்கலாக வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம டேட்டாவில் இருக்கிற மிடில் 50% ஆஃப் த டேட்டாவை வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம இன்னும் இந்த பாக்ஸ் பிளாட்டை வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிக்கல. நம்ம 50% ஆஃப் த டேட்டாவை மட்டும் தான் நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிற 50% ஆஃப் த டேட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த IQR வச்சு நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ IQR யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம டேட்டாவில் ஏதாச்சும் அவுட்லேயர்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்மளால் வந்து செக் பண்ண முடியும். அவுட்லேயர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when some point is too far from the median அதை வந்து நம்ம அவுட்லேயர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அண்ட் IQR யூஸ் பண்ணி நம்ம வந்து விஸ்கர்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ விஸ்கர்ஸ்னால் என்ன, அது எப்படி வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவில் இருக்கிற மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து எடுக்க போகிறோம். ஸோ மினிமம் வேல்யூ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 47. ஸோ இப்போ இந்த மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 47 and 1.
ஸோ இப்போ இந்த 47 and 1 வந்து அவுட்லேயரா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அவுட்லேயர்னா என்ன அப்படின்ட்டு நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். when some point is too far from the median அதை வந்து அவுட்லேயர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மினிமம் ஓ மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒரு அவுட்லேயரா நான் அவுட்லேயரா அப்படின்ட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். அது எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டார்ட் ரேஞ்ச் அண்ட் எண்ட் ரேஞ்ச்குள்ளே நம்ம ரேட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து நான் அவுட்லேயர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டார்ட் ரேஞ்ச் அண்ட் எண்ட் ரேஞ்சுக்கு வெளியில் ஏதாச்சும் ரேட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அவுட்லேயர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் ரேஞ்ச் அண்ட் எண்ட் ரேஞ்சை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ Q1 minus 1.5 into IQR. Q1 வேல்யூ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் அண்ட் IQR வேல்யூவும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதோட வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 5 minus ப்ராக்கெட்டில் 1.5 into 13. இதோட ரிசல்ட் வந்து -14.5. ஸோ ஸ்டார்ட் ரேஞ்ச் வந்து -14.5. இப்போ எண்ட் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். எண்ட் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 plus 1.5 into IQR. இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே Q1 இருக்குது, இங்கே Q3 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இப்போ Q3யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 18, IQRோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 13. ஸோ 18 plus 1.5 into 13 வந்து 37.5. ஸோ எண்ட் ரேஞ்ச் வந்து 37.5. ஸோ நம்ம கிட்ட இப்போ ஒரு ஸ்டார்ட் ரேஞ்ச் இருக்குது அண்ட் எண்ட் ரேஞ்ச் இருக்குது. இப்போ நம்மளோட ரேட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ 1 வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. ஸோ பிட்வீன் -14 and 37.5. 2வும் வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு வேல்யூவாக நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ எல்லா வேல்யூஸுமே வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. 19 வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது பிட்வீன் -14 and 37.5. இப்போ 47 எடுத்துக்கலாம். 47 பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே இல்லை, ஏன்னா 47 is greater than 37.5. ஸோ நம்மளோட எண்ட் ரேஞ்சோட கிரேட்டராக இருக்குது. ஸோ இந்த 47 வந்து நம்மளோட ஸ்டார்ட் ரேஞ்ச் அண்ட் எண்ட் ரேஞ்ச்குள்ளே இல்லாததுனால 47 is an outlier அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ 47 வந்து ஒரு அவுட்லேயர்னால 47 பக்கத்தில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைவோம். அந்த சர்க்கிளை வந்து நம்ம அவுட்லேயர் அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அவுட்லேயர்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். இப்போ 47 வந்து ஒரு அவுட்லேயர்னால இப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம திருப்பியும் வந்து செக் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப்டர் 47 வந்து 19 அண்ட் 19 வந்து இஸ் ஃபாலிங் பிட்வீன் ஆர் ஸ்டார்ட் ரேஞ்ச் அண்ட் எண்ட் ரேஞ்ச். ஸோ அதனால் இப்போ மேக்ஸிமம் வேல்யூ 47 இருக்காது, ஏன்னா 47 வந்து ஒரு அவுட்லேயர் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 19. ஸோ அதனால் மேக்ஸிமம் வேல்யூ இப்போ 19 அண்ட் மினிமம் வேல்யூவில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை 1 அண்ட் 1 வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. ஸோ பிட்வீன் -14.5 to 37.5. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் அவுட்லேயர்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம விஸ்கர்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ விஸ்கர்ஸ் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட அப்பர் ரீஜன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்பர் ரீஜன்லேருந்து நம்ம வந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வந்து மேலே வரைவோம். ஸோ இந்த வேர்ட்டிக்கல் லைன் வந்து எங்கே எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூவில் வந்து எண்ட் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சோம். மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 19. ஸோ 19 வந்து இந்த ரேஞ்சில் இருக்கா. ஸோ அதனால் விஸ்கர் வந்து இங்கே எண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அப்பர் விஸ்கர். ஸோ இது மாதிரி நம்ம லோவர் விஸ்கரையும் வந்து ட்ரா பண்ணோம். ஸோ இந்த லோவர் பாக்ஸில் போயிட்டு இங்கேருந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து வரையணும். ஸோ எப்போ வந்து இந்த வேர்ட்டிக்கல் லைனை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம்னா வந்து மினிமம் வேல்யூ ரீச் பண்ண அப்புறமா ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இங்கே வந்து 1 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 0. 0க்கு மேலே 1 இருக்குது. ஸோ அதனால் 1 இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த லோவர் விஸ்கரை வந்து நம்ம இங்கே எண்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பாக்ஸ் பிளாட்டை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு அவுட்லேயர் இருக்குது, இங்கே ஒரு அப்பர் விஸ்கர் இருக்குது, இங்கே பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து இங்கே மீடியன் வேல்யூ இருக்குது அண்ட் இங்கே வந்து லோவர் விஸ்கர் இருக்குது. இப்போ இந்த கம்ப்ளீட் பாக்ஸ் பிளாட் வந்து நம்ம டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 4 குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் மினிமம் டு Q1, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். அண்ட் செகண்ட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் Q1 to Q2.
ஸோ இதுதான் வந்து செகண்ட் குவார்ட்டர். அண்ட் தேர்ட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் Q2 to Q3 இதுதான் தேர்ட் குவார்ட்டர். அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் Q3 to மேக்ஸ். ஸோ ஈச் குவார்ட்டர் வந்து ரிப்ரசன்ட்ஸ் 25% ஆஃப் த டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து 25% ஆஃப் த டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்ணுது. செகண்ட் குவார்ட்டர் வந்து 25% ஆஃப் த டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்ணுது. தேர்ட் குவார்ட்டர் வந்து 25% ஆஃப் த டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர் வந்து 25% ஆஃப் த டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ இது எல்லாமே சம் பண்ணால் நம்மளுக்கு வந்து 100% வந்துடும். ஸோ இப்போ இந்த 100% அதாவது நம்ம டேட்டாவை வந்து நம்ம இப்போ இந்த பாக்ஸ் பிளாட் மூலிமா வந்து கிராஃபிக்கலாக ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Q1 அண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ Q1 வந்து 5, மினிமம் வேல்யூ வந்து 1. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட வேல்யூ வந்து 4. ஸோ அதேமாரி செகண்ட் குவார்ட்டர் எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Q2 அண்ட் Q1. ஸோ அதோட வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் வேல்யூ வந்து 4. தேர்ட் குவார்ட்டர் எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Q3 அண்ட் Q2. ஸோ அதோட வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 9 வருது. அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர் எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸ் அண்ட் Q3 அதோட வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 1 வருது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டருக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து மேக்ஸிமம் வேல்யூ எங்கே இருக்குது, மினிமம் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இங்கே இருக்குது அண்ட் மினிமம் வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து தேர்ட் குவார்ட்டரில் இருக்குது. ஸோ தேர்ட் குவார்ட்டர் ஹேஸ் லார்ஜஸ்ட் ஸ்ப்ரெட்னஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவலாக வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணும்போதே தெரியுது தேர்ட் குவார்ட்டரில் தான் வந்து ஸ்ப்ரெட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு த அதர் குவார்ட்டர்ஸ். அண்ட் மினிமம் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் குவார்ட்டர். ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் குவார்ட்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஸ்ப்ரெட்னஸ் இன் ஃபோர்த் குவார்ட்டர் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளோட டேட்டாவை 5 நம்பர் சம்மரி மூலியமாக இங்கே கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அந்த 5 நம்பர் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மின், செகண்ட் Q1, தேர்ட் Q2, ஃபோர்த் Q3 அண்ட் ஃபிஃப்த் வந்து மேக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட 5 நம்பர் சம்மரி. ஸோ அந்த 5 நம்பர் சம்மரியை நம்ம வேல்யூஸாக ரெப்ரசென்ட் பண்ணாமல் இது மாதிரி கிராஃபிக்கலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட ரீஜன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு ஃபார் திஸ் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்மக்கிட்ட வந்து 11 வேல்யூஸ் இருக்குல்ல, அதில் மிடில் 50% ஆஃப் த டேட்டா வந்து ஃபால்ஸ் இன்சைட் திஸ் பாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ 50% ஆஃப் த டேட்டாவை நம்ம கவர் பண்ணிட்டோம். மிச்சம் வந்து 50% ஆஃப் த டேட்டாவும் இருக்குது. அதை வந்து 25 அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ அப்பர் 25% ஆஃப் த டேட்டா ஃபால்ஸ் அபவ் Q3 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போது மிச்சம் 25% ஆஃப் த டேட்டா இருக்குது, அதுதான் வந்து இங்கே ரிப்ரசென்ட் ஆகியிருக்கு. ஸோ லோவர் 25% ஆஃப் த டேட்டா ஃபால்ஸ் பிலோ Q1. ஸோ அதுதான் வந்து இந்த ரீஜன். ஸோ இப்போ இந்த அவுட்லயர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பிளாட்டில் வந்து இந்த அவுட்லயரை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ எதுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரிப்ரசென்ட் திஸ் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து ஒரு அவுட்லயர். ஸோ ரியல் டைம் சினாரியோவில் பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கபடி பிளேயரோட ரைட் ஸ்கோர்ஸ் இன் 11 மேட்சஸை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த கபடி பிளேயர் வந்து ஒரு லோக்கல் டீமில் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கபடி பிளேயரை வந்து நேஷனல் டீமில் சேர்க்கறதுக்காக இந்த கபடி பிளேயரை வந்து இவால்வேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கபடி பிளேயர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து குட் ரைட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து அந்த கபடி பிளேயரோட கோச் வந்து ஆன்சர் பண்ணுவார் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கபடி பிளேயர் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து 47 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து குட் ஸ்கோர்ஸ் கொடுப்பாரு அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியுமா? கிடையாது. ஸோ அவுட்லேயர்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கபடி பிளேயரோட மின் வேல்யூ அண்ட் மேக்ஸ் வேல்யூ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 and 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சு இவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயரா இல்லாட்டி வந்து வெரி பேட் பிளேயரா அப்படின்ட்டு நம்மளால வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக எப்படி தான் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 18 and ends at 5. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம்னா வந்து இந்த பிளேயர் வந்து அவரோட ஆவரேஜ் ரைட் பாயிண்ட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 18 and 5 அப்படின்ட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம்.
ஸோ நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஆன்சர் வந்து கொடுக்க முடியாது, இது மாதிரி ஒரு ரேஞ்சை தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆவரேஜ் ரைட் பாயிண்ட் வில் பி பிட்வீன் 18 to 5 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து அந்த பிளேயரோட லோக்கல் கோச்சும் வந்து ஆன்சர் பண்ணுவார். ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து 2 பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேயர் ஏவோட பாக்ஸ் பிளாட் வந்து இது அண்ட் பிளேயர் பியோட பாக்ஸ் பிளாட் வந்து இது. ஸோ இப்போ நேஷனல் டீமில் வந்து சேர்க்கறதுக்காக ஐதர் பிளேயர் ஏவை வந்து சூஸ் பண்ணணும், இல்லாட்டி பிளேயர் பியை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிளேயர் ஏ அண்ட் பிளேயர் பியை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் அதே கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க, பிளேயர் ஏ வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து குட் ரைட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாரா, இல்லாட்டி பிளேயர் பி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து குட் ரைட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்ட்டு இந்த பிளேயரோட கோச் வந்து மெஷர் பண்ணும். ஸோ எப்படி வந்து அவர் மெஷர் பண்ணுவார்னா வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் பிளாட் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் பிளாட்டில் இருக்கிற இந்த பாக்ஸோட ரேஞ்சஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ பிளேயர் ஏவோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 5 to 18. ஸோ இங்கே வந்து 18 அண்ட் இங்கே வந்து 5 இருக்குது. ஸோ 5 to 18 அண்ட் பிளேயர் பியோட பாக்ஸோட ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் பிட்வீன் 10 to 20. ஸோ இங்கே வந்து 20 அண்ட் லோவரில் வந்து இங்கே 10 இருக்குது. ஸோ இங்கே வந்து 5 to 18 வந்து பிளேயர் ஏவோட ஆவரேஜ் ரைட் பாயிண்ட்டை வந்து ரிப்ரசன்ட் பண்ணுது. 10 to 20 வந்து பிளேயர் பியோட ஆவரேஜ் ரைட் பாயிண்ட்டை வந்து ரிப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கோச் வந்து இப்போது பிளேயர் ஏவை சூஸ் பண்ணுவாரா பிளேயர் பியை சூஸ் பண்ணுவாரா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஸோ லோக்கல் கோச் வந்து பிளேயர் பியை தான் வந்து சூஸ் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ரைட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுற அந்த ரேஞ்ச் வந்து இஸ் பிட்வீன் 10 to 20 ஹையராக இருக்குது. ஸோ அதனால் லோக்கல் கோச் வந்து இந்த பிளேயர் பியை தான் வந்து நேஷ்னல் டீமில் வந்து சேர்க்கறதுக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு வந்து பிளேயர் ஏ வந்து அவர் சூஸ் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ இவரோட ரைட் பாயிண்ட் வந்து நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பியை கம்பேர் பண்ணும்போது இவரோட ரைட் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பிட்வீன் 5 to 18, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் பிட்வீன் 10 to 20. ஸோ இந்த பிளேயர் ஏ வந்து ஒரு மேட்ச்சில் வந்து பயங்கரமாக 47 ரைட் பாயிண்ட்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பட் அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணல. ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டிசிஷனை வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் பிளாட் வந்து சில டைம் வரையும் போது இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து பாக்ஸ் பிளாட் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் ரீஜன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 பாக்ஸ் பிளாட் வந்து இங்கே ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்டில் இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இந்த மீடியன் வேல்யூ வந்து இஸ் க்ளோசர் டு Q1. ஸோ இந்த லைன் தான் வந்து மீடியன் இஸ் க்ளோசர் டு Q1. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஸ்கர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அட் த டாப் அண்ட் பாட்டம். இப்போ இந்த பாக்ஸ் பிளாட் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் பாக்ஸ்குள்ளே இருக்கிற இந்த மீடியன் வேல்யூ இஸ் க்ளோசர் டு Q1. அண்ட் இந்த பாக்ஸ் பிளாட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விஸ்கர் டாப் விஸ்கர் மட்டும் ரொம்ப லாங்காக இருக்குது, பாட்டம் விஸ்கர் வந்து ஷார்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் பிளாட் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் பிளாட்டில் மீடியன் வேல்யூ வந்து மிடில் இருக்குது. ஸோ Q3 அண்ட் Q1க்கு மிடில் வந்து மீடியன் வேல்யூ வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து டாப் விஸ்கர் வந்து லாங்காக இருக்குது, பாட்டம் விஸ்கர் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரியான பாக்ஸ் பிளாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இஸ் பாசிட்டிவ் ஸ்கியூட் ஆர் ரைட் ஸ்கியூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் ஸ்கியூட் ஆர் ரைட் ஸ்கியூட்னா ஒன்றும் இல்லை. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனில் டெய்ல் வந்து ரைட் சைடில் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா வேல்யூ அக்கர்ஸ் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ இதுதான் வந்து ரைட் ஸ்கியூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய எலாங்கேட்டட் டெய்ல் வரும், அந்த டெய்ல் வந்து ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஸ்கியூட். மோஸ்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் வில் அக்கர் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ இப்போது இங்கே இந்த பிளாட் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் 3 பாக்ஸ் பிளாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் அகெயின் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் பிளாட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து மீடியன் வேல்யூ, அதாவது இங்கே இருக்கிற இந்த மீடியன் வேல்யூ இஸ் க்ளோசர் டு Q3 அண்ட் ஃபார் ஃப்ரம் Q1. இப்போ இந்த பாக்ஸ் பிளாட் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற இந்த மீடியன் வேல்யூ இஸ் க்ளோசர் டு Q3 அண்ட் ஃபார் ஃப்ரம் Q1. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஸ்கர் டாப் விஸ்கர் வந்து ஷார்ட்டாக இருக்குது, பாட்டம் விஸ்கர் வந்து லாங்காக இருக்குது. இப்போ இந்த தேர்ட் பாக்ஸ் பிளாட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து மீடியன் வந்து இஸ் in between Q1 and Q3. and இந்த பாக்ஸ் பிளாட்ல வந்து டாப் விஸ்கர் வந்து ஷார்ட்டாக இருக்குது, பாட்டம் விஸ்கர் வந்து லாங்காக இருக்குது. ஸோ இது மாதிரியான பாக்ஸ் பிளாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நெகட்டிவ் ஸ்கியூட் ஆர் லெஃப்ட் ஸ்கியூட் அப்படின்ட்டு சொல்லுவோம்.
நெகட்டிவ் ஸ்கியூட் ஆர் லெஃப்ட் ஸ்கியூட்னா ஒன்றும் இல்லை, அதோட டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டெயில் ரீஜன் மாதிரி வரும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து வில் பி இன் திஸ் ரைட் சைட் ரீஜன். அண்ட் நீங்கள் இந்த பாக்ஸ் பிளாட்டை வந்து இது மாதிரி ஹாரிசான்டலாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லாட்டி சில டைம் நீங்கள் வந்து இது மாதிரி வேர்ட்டிக்கலாகவும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியும் வந்து பாக்ஸ் பிளாட்டை ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆர் இதே பாக்ஸ் பிளாட்டை நீங்கள் ஹாரிசான்டலாக இது மாதிரியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி வந்து பாக்ஸ் பிளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா லைப்ரரிஸும் நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி, மேட்ப்ளாட்லிப்ல இருக்கிற பைப்ளாட் மாடியூல் அண்ட் NumPy லைப்ரரி அண்ட் pandas லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளாக வந்து ஒரு பாக்ஸ் பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டெமோ பார்த்தோம்ல, அதில் வந்து ஒரு பிளேயரோட டிஃப்ரெண்ட் ரைட் ஸ்கோர்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே வேல்யூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பைப்ளாட்டில் இருக்கிற சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ஃபிகர் சைஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். இது நம்மளுக்கு ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து தரும். இப்போ இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் boxplot அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது அண்ட் அதுக்குள்ளே வந்து நம்மளோட லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து பாஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பிளாட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் தான் வந்து நம்ம ப்ரீவியஸாகவும் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து அந்த பாக்ஸ் ரீஜன். ஸோ மிடில் 50% ஆஃப் த டேட்டா ஸ்ப்ரெட்னஸ் வந்து இந்த பாக்ஸ் ரீஜன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த பாக்ஸ் பிளாட்குள்ளே இருக்கிற இந்த ஹாரிசான்டல் லைன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன் வேல்யூ. அண்ட் இதுதான் வந்து டாப் விஸ்கர் அண்ட் இதுதான் வந்து பாட்டம் விஸ்கர். அண்ட் நம்ம ஒரு அவுட்லேயர் பார்த்தோம்ல, அதுதான் இந்த அவுட்லேயர் 47. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு டெலிகாம் கம்பெனியோட கஸ்டமர் சர்ன் டேட்டா செட்டை லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு CSV ஃபைல், அதனால பேண்டாஸில் இருக்கிற ரீட் CSV ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த CSV ஃபைலோட லொக்கேஷனை பாஸ் பண்ணிட்டோம் அண்ட் இதை வந்து இந்த வேரியபிளில் வந்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த CSV ஃபைல் டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமரோட வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அந்த டெலிகாம் சர்வீஸை யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ வாட்டி வந்து SMS யூஸ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த கஸ்டமர் வந்து அந்த கம்பெனி வந்து ரீட்டைன் பண்ண முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து இங்கே இந்த லாஸ்ட் காலமில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து நம்ம பாக்ஸ் பிளாட் மூலயமா வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பாக்ஸ் பிளாட் வந்து ஒரு 5 நம்பர் சம்மரியை வந்து கிராஃபிக்கலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ பேண்டாஸில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரைப் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனும் வந்து நம்மளுக்கு அந்த 5 நம்பர் சம்மரியை கொடுக்கும். ஸோ அந்த 5 நம்பர் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இதுதான் மினிமம் வேல்யூ, 25th percentile, 50th percentile, 75th percentile அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அடிஷ்னலாக வந்து கவுண்ட், மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒரு பாக்ஸ் பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸ் பிளாட் வந்து எந்த ஃபீச்சருக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லென்த்துக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பைப் பிளாட்டில் இருக்கிற சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ஃபிகர் சைஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஃபிகர் ஆப்ஜெக்ட், ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து தரும். ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் பாக்ஸ் பிளாட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் லென்த் காலமோட வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் லென்த் வேல்யூஸை வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பிளாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் பார்த்த அப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வந்து நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து அவுட்லேயர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த பாக்ஸ் ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாரிசான்டல் லைன் தான் வந்து நம்மளோட மீடியன் வேல்யூ அண்ட் மீடியன் வேல்யூ வந்து Q3 பக்கத்தில் இருக்குது, Q1ஓட ஃபாராக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட டாப் விஸ்கர்ஸ் அண்ட் பாட்டம் விஸ்கர்ஸ். ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லென்த்தில் வந்து மீடியன் வேல்யூ வந்து Q3 பக்கத்தில் இருக்குது. ஸோ மீடியன் வேல்யூ வந்து Q3 பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூட் ஆர் லெஃப்ட் ஸ்கியூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து நம்மளால் இங்கே வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸ் பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து வேறு ஒரு ஃபீச்சருக்கு வந்து அது கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ இங்கே வந்து ஃபிகர் ஆப்ஜெக்ட், ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் இருக்கிற பாக்ஸ் பிளாட் மெத்தட் கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ் அந்த வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ் வேல்யூஸை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம்.
இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பிளாட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது தான் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நிறையா அவுட்லேயர்ஸ் இருக்குது அட் த டாப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டாப் விஸ்கர் இஸ் லென்த்தி அண்ட் பாட்டம் விஸ்கர் இஸ் ஷார்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஹாரிசான்டல் லைன் தான் வந்து மீடியன் வேல்யூ. ஸோ இந்த மீடியன் வேல்யூ வந்து Q1 கிட்டேயும் ரொம்ப க்ளோஸ் ஆகலை, Q3 கிட்டேயும் ரொம்ப க்ளோஸ் ஆகலை. ஸோ சம்வாட் மிடில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாசிட்டிவ் ஸ்கியூடா நெகட்டிவ் ஸ்கியூடா அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மீடியன் வேல்யூ வந்து மிடில் இருக்குது, பட் ஆனால் டாப் விஸ்கர் மட்டும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ டாப் விஸ்கர் மட்டும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அண்ட் மீடியன் வந்து மிடில் இருந்துச்சுன்னா இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இஸ் பாசிட்டிவ் ஸ்கியூட் ஆர் ரைட் ஸ்கியூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லென்த் வந்து இஸ் நெகட்டிவ் ஸ்கியூட் அண்ட் அவுட்லேயர்ஸ் வந்து இங்கே பாட்டமில் இருக்குது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ் வந்து இஸ் பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அண்ட் அவுட்லேயர்ஸ் வந்து இங்கே இந்த டாப்பில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிபிள் பாக்ஸ் பிளாட்ஸை வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரே ஃபிகரில் 3 பாக்ஸ் பிளாட் வந்து ஜென்ரேட் பண்ணி சைட் பை சைடாக வந்து அதை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்டில் இருக்கிற இந்த பாக்ஸ் பிளாட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ எந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 பாக்ஸ் பிளாட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பிளாட்டில் வந்து கஸ்டமர் லென்த்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். செகண்ட் பாக்ஸ் பிளாட்டில் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். தேர்ட் பாக்ஸ் பிளாட்டில் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் எஸ்எம்எஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்மளோட பாக்ஸ் பிளாட்டில் வந்து நம்ம வந்து 3 பாக்ஸ் பிளாட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எந்த பாக்ஸ் பிளாட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு, எந்த காலமை ரெப்ரசென்ட் பண்ணுது ஆர் ஃபீச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆக்சிஸ் ஆப்ஜெக்டில் வந்து செட் அண்டர்ஸ்கோர் எக்ஸ்டிக்ஸ் லேபிள்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பிளாட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, செகண்ட் பாக்ஸ் பிளாட் வந்து ஃப்ரீக்வன்சி யூஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, தேர்ட் பாக்ஸ் பிளாட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் எஸ்எம்எஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஃபிகரில் 3 பாக்ஸ் பிளாட்ஸ் வந்து சைட் பை சைடாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்டில் இப்போ என்ன கஸ்டமைசேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த அவுட்லைஸெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ காமிக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இதே லைன் ஆஃப் கோட் தான் நான் இப்போது காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து 3 பாக்ஸ் பிளாட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு நேம்டு பேராமீட்டர் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன், ஷோ ஃபில்லர்ஸ் அப்படின்ட்டு. இதை வந்து நான் ஃபால்ஸ் அப்படின்ட்டு செட் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம வந்து இங்கே மீடியன் வேல்யூவை மட்டும் தான் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இதோட சேர்த்து நம்ம மீன் வேல்யூவை வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதனால் ஒரு நேம்டு பேராமீட்டர் ஆட் பண்ணுறோம், ஷோ மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பிளாட் எல்லாமே வந்து இங்கே ஹாரிசான்டலாக வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம வெர்டிக்கலாக வரைய போகிறோம். ஸோ அதனால் இங்கே நேம்டு பேராமீட்டர் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு செட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 நேம்டு பேராமீட்டர் மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ரீவியஸ் கோடில். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, இந்த பாக்ஸ் பிளாட் எல்லாமே வந்து இப்போ வெர்டிக்கலாக வந்து ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த பாக்ஸ் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லையர்ஸ் எதுவுமே தெரியல, ஏன்னா நம்ம இங்கே ஷோ ஃபில்லர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்ட்டு செட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பாக்ஸ் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் டாட் தெரியுது. இந்த க்ரீன் கலர் டாட் தான் வந்து மீன் வேல்யூ அண்ட் இந்த எல்லோ கலர் லைன் தான் வந்து மீடியன் வேல்யூ. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சில கஸ்டமைசேஷன்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸ் பிளாட் வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ pandas லைப்ரரியிலே வந்து ஒரு பாக்ஸ் பிளாட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா வந்து நம்ம ஏற்கனவே இந்த டேட்டா செட்டை வந்து இந்த வேரியபிளில் வந்து லோட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கஸ்டம் அண்டர்ஸ்கோர் churn. ஸோ இந்த வேரியபிள் வந்து ஒரு pandas டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த வேரியபிளோட டைப் வந்து ஒரு pandas டேட்டா ஃப்ரேம். ஸோ இதில் வந்து பாக்ஸ் பிளாட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸை வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் வந்து பாக்ஸ் பிளாட்டாக வந்து ரிப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 5 பாக்ஸ் பிளாட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எதுக்காக இங்கே 5 பாக்ஸ் பிளாட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் பிளாட் எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ் காலமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பிளாட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ் ஃபார் ஏஜ் குரூப் 1 ரெப்ரசென்ட் பண்ணுது. செகண்ட் பாக்ஸ் பிளாட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ் ஃபார் ஏஜ் குரூப்
2 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ சிமிலர்லி மற்ற பாக்ஸ் பிளாட் வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் ஏஜ் குரூப்போட டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டேரெக்டாக pandas லைப்ரரி யூஸ் பண்ணியும் வந்து பாக்ஸ் பிளாட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்.